ஹைலைட்ஸ் எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்கா? இதை விட உள்ள எக்ஸைட்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் டிக்கெட் புக்கிங் ஏரியா. கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நாங்கள் போன அன்னைக்கு கூட்டம் இவ்வளோ தான் இருந்தது. இங்கே 2 டைப் ஆஃப் போட்டிங் இருக்குங்க, ரோ போட்டிங், மோட்டர் போட்டிங். டிக்கெட் இது என்னது? நம்மளுக்கு 4 பேருக்கு 1850 மோட்டர் போட். எவ்வளோ நேரம்? 2 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர். 1 hour வெயிட்டிங் டைம். அவங்க அலோகேட் பண்ணுற 1 hour டைம் மட்டும் தான் நீங்கள் அந்த போட்டில் ஏற முடியும். பக்கத்துலேயே இந்த கவுண்டர் இருக்கவங்க, அங்கே போய் இந்த டிக்கெட் நீங்கள் காட்டினீங்கன்னா ஒரு என்ட்ரி ஒன்று போடுவாங்க. என்ட்ரி போட்ட உடனே உங்களுக்கு டைம் ஒன்று அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதாங்க வெயிட்டிங் ஹால். ஸோ நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டு இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நம்மளுக்கு 1 hour டைம் இருக்கு போட்டிங்கில் ஏறதுக்கு. ஸோ நம்ம அதனால பக்கத்துலேயே இந்த வியூ டவருக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மேலே போய் ஒரு பேர்ட் ஐ வியூ பாயிண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டவருக்குள்ளே தான் ஏறி போனோம். இந்த வியூ டவர்லேருந்து பிச்சாவரம் 360 டிகிரியில் சுற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக வியூ பண்ணலாம். பிச்சாவரம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே 2nd largest மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். போட்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு 2 hours 2 கிலோமீட்டர் போட்டிங் எடுத்துருக்கோம். 4 பர்சனுக்கு 1850 rupees ஆகுது. இங்கே நாங்கள் வந்துட்டு மோட்டர் போட்டிங் எடுத்துருக்கோம். நல்ல வேலைங்க, லக்கிலி முன்னாடி டிக்கெட் எடுத்துட்டோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைனாக 6 பஸ் வந்துருச்சு. அதனால பிச்சாவரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அங்கே ரீச் ஆகிடுங்க. ஒரு 9:30க்கு ரீச் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடலாம். போட்டிங்கோட டைமிங் வந்து காலையில் 9 o'clock வந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இருக்குது. இந்த கேஃபிடேரியாவில் காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், இளநீ இந்த ஐட்டம் தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி வந்து இந்த ஹேட் கடை, கூலர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஸோ நீங்கள் வரும்போது ரைடை என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக கூலர்ஸ் எல்லாம் வாங்கிட்டே வந்துருங்க. ஏன்னா பக்கத்துலேயே கூலர்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம உள்ளே வந்தாச்சு. இங்கே தான் டிபார்ச்சர் ஏரியா. டிக்கெட் நம்ம எடுத்துட்டோங்க. நம்மளுடைய போட் வரதுக்கு டைம் இருக்குது. ஸோ நம்ம அதனால் வெயிட்டிங் ஏரியாவில் வேஸ்ட் பண்ணாமல் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு உள்ளே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். சும்மா வாக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டிங்லாம் நீங்கள் பார்க்கலாம். பாத்தீங்களா, ரோ போட்லாம் இங்க தான் இருக்கு. ஐயப்பசாமி மாலை போட்டு குரூப்பா வந்து பிச்சாவரம் போட்டிங் சுத்தி பார்த்துட்டு போறாங்க. பிச்சாவரம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வெளியில என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு எங்களுடைய போட் நம்பரை கால் பண்ணி மைக்ல கூப்பிட்டாங்க. ஸோ நாங்க அதனால தான் செக்இன் போட்டுட்டு இப்போ போட்ல ஏற போறோம். இன்னைக்கு வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல இருக்கோம், பிச்சாவரம் போட்டிங்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து போட்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இதுக்கு நான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல போனதே கிடையாது. நிறைய போட்டிங் போயிருக்கேன். பார்க்கலாம். 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து போட்டிங் நீங்கள் ரைட் நம்ம போகலாம். 2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய போட்டிங் நம்ம ரைடு இருக்கும். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எப்படி நம்ம பார்க்கலாம். பாருங்க, எல்லாரும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ எப்படி இருக்கு? ஆக்சுவலா மேல வந்து அந்த இதெல்லாம் அப்படியே இதுவாகுது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தலையை குனிஞ்சு வர வேண்டியதா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மேல வந்து ரொம்ப குச்சியா இருக்கிறதுனால கீழே இந்த பிளான்ட் பேர் என்ன ட்ரீ பேர் என்ன தெரியுமா? ரைசோஃபோரா. இந்த ட்ரீ பேரு ரைசோஃபோராவா? இது
கொச்சி இருக்குன்னா நான் கீழே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மோஸ்ட்லி தான் இருக்கும். போட்டிங் எல்லா டைம்லையும் எல்லா டைம்லையும் மெயின் டைம்லாம் கிடையாது. மழை வந்தால் கிடையாது. மழை வந்தால் 3 feet நார்மல் ரூட் தான் 10 feet இருக்கும். 3 feet தான். 3 feet தான். இதில் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆலமரம் விழுதுகள் மாதிரி அந்த பிரான்ச்சஸ்லாம் வருது பாருங்க. ஸோ அதை கையில் அடிக்கும் அப்படிங்கிறனால வந்து மெட்டாய் தான் வர சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரி 3 to 4 times இந்த டென்ஸ்டான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல நம்ம கூட்டிட்டு போயிட்டு வெளியில வருவாங்க. இந்த போட் ரைடர் வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால ஸோ நம்மளுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணாரு இந்த ஃபாரஸ்ட் பத்தி. மேங்க்ரூவ்லாம் வந்து 3 feetல இருக்கு தண்ணி. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல 10 feet வரைக்கும் போகுது. ஸோ இதில் வந்து ரைட் பண்ணிட்டு வராங்க. அண்ணா அவங்க பேர் என்னன்னா? நடராஜன் அண்ணாவோட நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக ட்ரைவ் பண்ணி நம்மளுக்கு நிறைய விஷயத்தை நம்ம காட்டிட்டு இருக்காங்க நமக்கு. ஸோ இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிச்சாவரத்தில் இருக்குது இந்த இடம். பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம், எங்களுக்கும் வந்து ஃபஸ்ட் டைம். நம்ம மேங்க்ரூவ் வந்து இப்போ தான் வந்து நம்ம இவ்வளோ டென்ஸாக நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி புக்ஸில் படிச்சிருக்கோம் அண்ட் டெலிவிஷனில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது மேங்க்ரூவ். இந்த போட்டில் மினிமமாக 4 to 8 members அலோவ் பண்ணுவாங்க. காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1080 rupees ஆகுது. நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வந்துட்டு பே பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தூரமாக கூட்டிகிட்டு போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வேற யாரும் இல்லை, என்னோட அம்மா. சின்ன வயசுலேருந்து அவங்க எங்களுக்காக எல்லா எஃபர்ட்டும் போட்டாங்க. இது வரைக்கும் அவங்க எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போகிற இடத்துல அவங்களோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் ஃபேமிலியோட, குழந்தைங்களோட, ஈவன் ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஏத்தமான ஸ்பாட் தான் இந்த பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இது எங்கே இருக்குன்னா சிதம்பரத்துலேருந்து ஜஸ்ட் 30 minutesல இருக்கு. மக்களே, நம்ம ட்ரிப் முடியுது. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ட்ரிப்பு ஃபென்டாஸ்டிக்காக என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டலுக்கு போக போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம், லஞ்ச் சாப்பிட போகிறோம். ரைடு எப்படி இருந்தது? வேற லெவல். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த vlogல பிச்சாவரத்தில் எந்த ஃபிஷ் சாப்பிட்லாம், எந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படிங்கிற வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.